Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக ஆளுநர் போன வாட்டி தமிழக அரசு கொடுத்திருந்த உரையை பாதி படிக்காம சேர்த்து முடியாது. இந்த வாட்டி உரையே படிக்கல. மேலும் தேசிய கீதம் இசைக்கலாம் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க? பாஜக என்ன சொல்றதுன்னா ஏன் தேசப்பட்ட ஏன் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றத பாஜக பேரவைத் தலைவர் அவர்கள் பேசி முடித்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. ஏன் அப்போது இல்லை? எதற்காக தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாக ஆளுநர் எழுந்து ஓடுகிறார்? ஏற்கனவே தேசிய கீதம் தொடங்கப்படுகின்ற போது வாசிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டு பேரவைத் தலைவர் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இந்த சட்டப்பேரவை வரலாற்றில் அப்படி ஒரு மரபு இல்லை, சட்ட ரீதியாக அது இல்லை, அதனால் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் தமிழ்த்தாய் வாய்த்து நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு நாட்டுப்பண் ஒழிக்கப்படும், இதுதான் முறைமை என்பது ஏற்கனவே விளக்கம் அளித்து விட்டார். ஆக வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஆளுநர் அவர்கள் தேவையில்லாமல் இன்றைக்கு வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் இந்த தமிழ்நாடு அரசால் தயாரித்து அளிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆளுநர் உரையை வாசிக்க கூடாது என்கிற ஒரு எண்ணத்துடன் தான் அவர் அமர்ந்து இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார். ஏற்கனவே பேரவைத் தலைவர் வாயிலாக ஏற்கனவே அவர் விளக்கம் அளிக்கப்பட்டு விட்டது தேசிய கீதம் வாசிக்கப்படாது என்பதற்கு. இதுவரையிலும் தமிழ்நாட்டினுடைய இந்த சட்டமன்ற வரலாற்றில் முன்னே தொடங்குவதற்கு முன்பாகவே தேசிய கீதம் வாசிக்கப்பட்டிருக்க எந்த வரலாற்று குறிப்புகளும் இல்லை, எந்த மரபுகளும் இல்லை. ஆக இல்லாத ஒரு மரபை, இல்லாத ஒரு சட்ட நடவடிக்கையை இந்த பேரவையில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த RSSின் சித்தாந்தம், இந்த கருத்து மிக ஆபத்தானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அவமதித்திருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாடு ஆளுநருக்கு தயாரித்தளித்த உரையை வாசிக்க மறுத்திருக்கிறார். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, முரணானது. பல தீர்ப்புகளிலே உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய போதும் மாநில அரசுகளோடு இணக்கமாக இல்லாமல் இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, இவர்கள் தேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், தேசியத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் தேசத்தின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் அல்ல, தேசியத்தின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் அல்ல என்பதுதான் ஆளுநருடைய இந்த வெளியே தானாக எழுந்து வெளியோடுவது காட்டுகிறது. ஏற்கனவே இருக்கலாம், டெல்லியில் இருக்கிற உள்துறை அமைச்சகமோ அல்லது ஆளுநர் அவருடைய வழி வந்த RSSனுடைய தலைமைப்பிடமோ இப்படி ஒரு திட்டத்தை தயாரித்து அனுப்பியிருக்கலாம். அதை செயல்படுத்துகிற ஒரு கருவியாக கூட ஆளுநர் இருக்கலாம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடவே ஆளுநர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இது இந்திய அரசியலமைப்புக்கும் ஜனநாயக பன்முகத்தன்மைக்கும் ஏற்புடைய செயல் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. நன்றி. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.